எசாயா ஆகமம் அதிகாரம் 7. உசியாவின் பேரனும் யோத்தாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்காய் என்னும் இஸ்ராயேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாரியாசிபை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்குச் செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதைச் சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை ஒற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் ஜனத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்துச் சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம், அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கச் செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாள்களை உம்மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வரச் செய்வார். அசீரிய அரசனையே வரவழைப்பார். அந்நாளில் எகிப்து ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈயையும் அசீரிய நாட்டிலுள்ள தேனியையும் ஆண்டவர் சீழ்க்கையொலி செய்து அழைப்பார். உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து மலை பள்ளத்தாக்குகள், கற்பாறை குகைகள், முட்புதர், மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் வந்திறங்கும். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து
அசீரிய அரசன் என்ற சவரக்கத்தியை வாடகைக்கு எடுப்பார். அக்கத்தியினால் உங்கள் தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார். அது உங்கள் தாடியை கூட சிரைத்து போடும். அந்நாளில் இளம் பசு ஒன்றையும் ஆடுகள் 2ஐயும் ஒருவன் வளர்த்து வருவான். அவை மிகுதியாக பால் தருவதனால் அவன் வெண்ணெய் உண்பான். நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவர். அந்நாளில் 1000 வெள்ளிக்காக விலை மதிப்புள்ள 1000 திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் முளைத்திருக்கும். நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் நிறைந்திருப்பதால் வில்லோடும் அம்போடுமே மனிதர்கள் வருவார்கள். மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்டு வந்த மலைகளில் நெருஞ்சி முள்ளும் முட்புதருமே இருப்பதால் அதற்கு அஞ்சி எவருமே அங்கே வரார். அவை மாடுகள் ஓட்டிவிடப்படும் மேட்டு நிலமாகும், ஆடுகள் நடமாடும் காடாகும். எசாயா ஆகமம் அதிகாரம் 8. அதன்பின் ஆண்டவர் என்னை நோக்கி, நீ அகன்றதோர் வரைபலகையை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல சாதாரண எழுத்துக்களில் மகேர்சாலால் கஸ்பாஸை குறித்து எழுது. உரியா என்ற குருவும் எபரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாயிருக்கட்டும் என்றார். நான் இறைவாக்கினளுடன் கூடிய பொழுது அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவனுக்கு மகேர்சாலால் கஸ்பாசு என்று பெயரிடு. ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என்று அழைக்க அறியும் முன்னே தமஸ்கின் செல்வங்களும் சமாரியாவில் உள்ள கொள்ளை பொருள்களும் அசீரிய அரசனால் வாரிக்கொண்டு போகப்படும் என்றார். மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி, அமைதியாய் ஓடுகின்ற சீலோவா சிற்றாற்றின் நீரை வேண்டாம் என்று இந்த மக்கள் மறுத்துவிட்டார்கள். ரச்சீனையும் ரமலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள். அதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசீரிய அரசனையும் அவன் மேன்மையான படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரண்டு வரச் செய்வார். கால்வாய்கள் அனைத்தையும் அதன் வெள்ளம் நிரப்பும். எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும். எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும். யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும். இம்மானுவேலே, அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பையெல்லாம் நிரப்பி நிற்கும். மக்களினங்களே, ஒருங்கிணையுங்கள், ஆயினும் நொறுக்கப்படுவீர்கள். தொலைநாட்டில் உள்ள அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். போருக்கென இடையை கட்டிக்கொள்ளுங்கள், ஆயினும் கலக்கமுறுவீர்கள். போர்க்கோலம் கொள்ளுங்கள், ஆயினும் முறியடிக்கப்படுவீர்கள். ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டுங்கள், அதுவும் விழலுக்கு இறைத்த நீராகும். கூடி பேசி முடிவெடுங்கள், அதுவும் பயனற்று போகும். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். தமது வலிமையுள்ள கையை என்மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நடுங்கி நிலை குலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னேயே நடுங்குங்கள். அவரே திரு தூயகமாயிருப்பார். இஸ்ராயேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடறுகல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார். எருசலேமில் குடியிருப்போருக்கு பொறியும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் பலர் தடுமாற்றம் அடைவர், இடறி விழுந்து நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். இந்த சான்றுரையை பாதுகாப்பாய் கட்டிவை.
என் சீடரிடையே இந்த இறை கூற்றை முத்திரையிட்டு வை. யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்கச் செய்வேன். படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார். நானும் அவர் எனக்கு அளித்த குழந்தைகளும் இஸ்ராயேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம். மாயவித்தைக்காரரையும் முணுமுணுத்த மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி கேளுங்கள் என்று அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். மக்கள் தம் குலதெய்வத்தை நாடி குறி கேளாதிருப்பார்களோ? உயிருள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள். இறை கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுங்கள் என்று அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவு காலம் வராது என்பது உறுதி. பெரும் துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள். பசியால் வாடி வதங்கும் போது வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் வசைமொழியால் சபிப்பார்கள். முகத்தை உயர்த்தி அண்ணார்ந்து பார்ப்பார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எங்கு நோக்கினும் காரிருள், கடுந்துயர், மனவேதனைகளே புலப்படும். காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும். தோபித்து ஆகமம் அதிகாரம் 7. அவர்கள் எக்பத்தானாவை அடைந்த பொழுது தோபியா அசரியாவிடம், சகோதரர் அசரியா, உடனே என்னை நம் உறவினர் ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் என்றார். எனவே ரஃபேல் அவரை ரகுவேலின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். ரகுவேல் தம் வீட்டு முற்றத்து கதவு அருகே அமர்ந்திருக்க அவர்கள் கண்டு முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களே, வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று, இவ்விளைஞர் என் உறவினர் தோபித்தை போல் இல்லையா என்று தம் மனைவி எதினாவிடம் வியந்து கூறினார். எதினா அவர்களை, இளைஞர்களே, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாங்கள் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நப்தலியின் மக்கள் என்றார்கள். அதற்கு எதினா அவர்களிடம், எங்கள் உறவினர் தோபித்தை தெரியுமா என்று கேட்டார். அவர்கள், அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். பின்பு, அவர் நலமா என்று கேட்டார். அவர்கள், அவர் உயிரோடு நலமாக இருக்கிறார் என்றார்கள். என் தந்தைதான் அவர் என்றார் தோபியா. உடனே ரகுவேல் துள்ளி எழுந்து அவரை முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தம்பி, உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன். தர்மங்கள் செய்யும் நேர்மையான ஒரு மனிதர் பார்வையை இழந்தது எத்துணை துயரமான செய்தி என்று கூறி தம் உறவினர் தோபியாவின் தோள் மீது சாய்ந்து அழுதார். அவருடைய மனைவி எதினாவும் தோபித்துக்காக அழுதார். அவர்களுடைய மகள் சாராவும் அழுதாள். பிறகு ரகுவேல் தம் ஆடுகளுள் ஒன்றை அடித்து அவர்களை சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பி விட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அசரியாவிடம், சகோதரரே, என் உறவினளான சாராவை எனக்கு மணம் செய்து கொடுக்குமாறு ரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமையுள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஓர் உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 மணமுடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே
அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு, ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ணமாட்டேன், பருக மாட்டேன் என்றார். ரகுவேல், சரி, செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினளை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவன், அவள் உனக்குரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்துச் செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வரச் சொன்னார். மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன்பின் அவர்கள் உண்டு பருகத் தொடங்கினார்கள். ரகுவேல் தம் மனைவி எதினாவை அழைத்து அவரிடம், அன்பே, மற்றோர் அறையை ஏற்பாடு செய்து அவளை அங்கு அழைத்துச் செல் என்றார். ரகுவேல் தமக்கு கூறியபடி அவர் சென்று அறையில் படுக்கையை ஏற்பாடு செய்தார். தம் மகளை அங்கு அழைத்துச் சென்று அவளுக்காக அழுதார். பிறகு கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவளிடம், அஞ்சாதே மகளே, விண்ணக ஆண்டவர் உன் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். துணிவு கொள் மகளே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். தோபித்து ஆகமம் அதிகாரம் 8. அவர்கள் உண்டு பருகி முடித்த பின் சாராவின் பெற்றோர் உறங்க விரும்பினர். எனவே மணமகனை படுக்கை அறைக்குள் அழைத்துச் சென்றனர். அப்பொழுது தொபியா ரஃபேலின் சொற்களை நினைவு கூர்ந்து தம் பையிலிருந்து மீனின் ஈரலையும் இதயத்தையும் எடுத்துக்கொண்டார். அவற்றை தூபத்திற்கான நெருப்பில் இட்டார். மீனிலிருந்து கிளம்பிய தீய நாற்றம் பேயை தாக்கவே அது பறந்து எகிப்துக்கு ஓடிப்போயிற்று. ரஃபேல் விரட்டிச் சென்று அதை கட்டி விலங்கிட்டார். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே, எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். ரகுவேல் எழுந்து தம் பணியாளர்களை தம்மிடம் அழைக்க அவர்கள் சென்று ஒரு குழி வெட்டினார்கள்.
தோபியா அநேகமாக இறந்திருப்பான், அவ்வாறாயின் நாம் இகழ்ச்சிக்கும் நகைப்புக்கும் ஆளாவோம் என்றார். அவர்கள் குழி வெட்டி முடித்த பொழுது ரகுவேல் வீட்டுக்குள் சென்று தம் மனைவியை அழைத்து, பணிப்பெண்களுள் ஒருத்தியை அனுப்பு, அவள் உள்ளே சென்று தோபியா உயிரோடு இருக்கிறானா என்று பார்த்து வரட்டும். அவன் இறந்திருந்தால் எவரும் அறியாவண்ணம் அவனை புதைத்து விடலாம் என்று கூறினார். எனவே அவர்கள் ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினார்கள். விளக்கேற்றி கதவை திறந்தார்கள். பணிப்பெண் உள்ளே சென்று அவர்கள் ஒன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க கண்டாள். அவள் வெளியே வந்து தோபியா உயிருடன் இருக்கின்றார் என்றும் அவருக்கு தீங்கு எதுவும் நேரவில்லை என்றும் தெரிவித்தாள். அவர்கள் விண்ணக கடவுளை புகழ்ந்தார்கள். ரகுவேல் பின்வருமாறு மன்றாடினார்: கடவுளே போற்றி, எவ்வகை மெய் புகழ்ச்சியும் உமக்கு உரித்தாகுக. எக்காலமும் நீர் புகழப் பெறுவீராக. என்னை மகிழ்வித்த நீர் போற்றி. நான் அஞ்சியது போல் எதுவும் நடக்கவில்லை. உம் இரக்கப் பெருக்கிற்கு ஏற்ப எங்களை நடத்தியுள்ளீர். தம் பெற்றோருக்கு ஒரே மகனும் ஒரே மகளுமான இவர்கள் இருவருக்கும் இரக்கம் காட்டிய நீர் போற்றி. ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும். இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காணச் செய்தருளும். பின்னர் ரகுவேல் தம் பணியாளர்களிடம் பொழுது விடியும் முன் குழியை மூடிவிடுமாறு கூறினார். ரகுவேல் தம் மனைவியிடம் நிறைய அப்பம் சுடச் சொன்னார். அவரே மந்தைக்கு சென்று 2 காளைகளையும் 4 ஆடுகளையும் ஓட்டி வந்து சமைக்கச் சொன்னார். அவர்கள் விருந்து ஏற்பாடு செய்தார்கள். ரகுவேல் தோபியாவை அழைத்து அவரிடம், 14 நாள்கள் நீ இங்கிருந்து நகரக்கூடாது. என்னுடன் உண்டு பருகி இங்கேயே தங்கியிரு. சோர்வுற்றிருக்கும் என் மகளின் மனத்துக்கு மகிழ்வூட்டு. என் உடைமையிலெல்லாம் பாதியை இப்பொழுதே எடுத்துக்கொள். உன் தந்தையின் வீட்டிற்கு நலமாக திரும்பு. நானும் என் மனைவியும் இறந்ததும் மற்றொரு பாதியும் உன்னை சேரும். அஞ்சாதே தம்பி, நான் உனக்கு தந்தை, எதினா உனக்கு தாய். இனிமேல் என்றும் நாங்கள் உன்னுடனும் உன் மனைவியுடனும் இருப்போம். துணிவு கொள் மகனே என்று கூறினார். தோபித்து ஆகமம் அதிகாரம் 9. பின்னர் தோபியா ரஃபேலை அழைத்து அவரிடம், சகோதரர் அசரியா, நீர் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு ராகிக்கு புறப்பட்டு கபேலிடம் செல்லும். அவரிடம் ஆவணத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளும். அவரையும் உம்முடன் திருமணத்திற்கு அழைத்து வாரும். என் தந்தை நாள்களை எண்ணிக்கொண்டிருப்பார் என்பது உமக்கு தெரியுமே. நான் ஒரு நாள் தாமதித்தாலும் அவர் மிகவும் துயருக்குள்ளாவார். ரகுவேல் என்ன ஆணையிட்டுள்ளார் என பாரும். நான் அவருடைய ஆணையை மீற முடியுமா என்றார். எனவே ரஃபேல் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு மேதியாவிலிருந்த ராகிக்கு சென்று கபேலுடன் தங்கினார். அவரிடம் ஆவணத்தை கொடுத்தார். தோபித்துடைய மகன் தோபியாவின் திருமணத்தை பற்றி கூறி திருமணத்திற்கு அவரை தோபியா அழைத்து வரச் சொன்னதாக உரைத்தார். கபேல் எழுந்து முத்திரையிட்ட பணப்பைகளை சரிபார்த்து எடுத்து வைத்தார். எல்லாரும் வைகரையில் எழுந்து திருமணத்திற்கு சென்றனர். அவர்கள் ரகுவேலின் வீட்டை வந்தடைந்த பொழுது உணவருந்திக் கொண்டிருந்த தோபியா எழுந்து கபேலுக்கு வணக்கம் தெரிவித்தார். கபேல் மகிழ்ச்சி கண்ணீர் மல்க, நல்லவனே, சிறந்தவனே, நன்மையும் சிறப்பும் நேர்மையும் வள்ளன்மையும் நிறைந்தவரின் மகனே, ஆண்டவர் உனக்கும் உன் மனைவிக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் வானகப் பேறுகளை வழங்குவாராக. என் உறவினர் தோபித்தை போல தோற்றமுள்ள ஒருவரை காணச் செய்த கடவுள் போற்றி என்று கூறி தோபித்தை வாழ்த்தினார்.